நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, அந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த வாலிபர் கூடுகைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் இந்த கூடுகை முழுவதையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அழைத்துக் கொண்டு வாரும், தடையெல்லாம் எடுத்து போடும். தொடர்ந்து பாடல் ஆராதனை வேளையில கர்த்தர்களோடு கூட இடைப்படுவீராக. ஜெப பகுதியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், செவி கொடுக்கிற தெய்வம் நீர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீ பேசுவீராக, இடைப்படுவீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிசாசின் கிரிகள் தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தெய்வீக பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் எங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீங்க ஆசீர்வதித்து நடத்தி தாரும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஜீவ நதியை என்ன உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே என்கிற பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவன் நதியே, ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவன் நதியே, ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே.
தேவாதி தேவனை நம்ம உயர்த்தி நம்ம ஆராதிப்போம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். அமர்ந்த தண்ணீர் பாதையிலே நம்மளை நடத்துகிறவர். அல்லேலூயா. நம்ம ஆத்தும தாகத்தை தீர்க்கிற ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்களோடு இருக்கும்போது என்னாலும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர், என்னாலும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர், அல்லேலூயா, எங்களை நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. சோதரமுடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக, உம்முடைய மகிமை எங்களை மூடுவதாக. அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, 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 உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே.
உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் எங்களுக்கு வெற்றியே, என்னாலும் எங்களுக்கு வெற்றி, என்னாலும் எங்களுக்கு வெற்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர், எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் யெகோவா நிசியாய். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுத்தவர், ஜெயத்தை கொடுத்தவர். ஹல்லேலூயா. யெகோவா நிசி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது அவராலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது அவராலே ஆகும். கண்மலையே, கண்மலையே, அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. கண்மலையே,
ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. எங்களை அசைக்க விடாமல் எங்களை காத்து நடத்துகிறவர். அல்லேலூயா. எங்களோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவர். உமக்கு நன்றி. இந்த அருமையான இந்த காலை ஆண்டவரே, இந்த வாலிபர் கொடைக்காக ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட தேவன் இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியான பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் அப்படியே நின்று நாம் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபப்படுவோம். நம்ம அப்படியே கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய தேசத்திற்காக விசேஷமாக ஸ்தோத்திரம். அங்கங்கே நடக்கிற எத்தனையோ கொலைகள் நம்முடைய தேசத்தில் நடக்குது, அதிகமாய் நடக்குது. அநேகர் சிறு பிள்ளைகள் 17 வயசுக்கு உட்பட்டவங்க, அவங்க தான் அதிகமான இந்த குற்ற செயலில் ஈடுபடுறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக, தேவ அன்பு அவர்களே ஊற்றும்படியாக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இந்த குற்ற செயல்களை செய்து கொண்டு சிறைச்சாலையில் இருக்கலாம். கர்த்தர் அவங்களை எல்லாரையும் தேவன் ரட்சிக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்திற்காக, எங்கள் தேசத்தின் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, சவுல் கொடூரமாய் நடந்த சவுலை நீர் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஒளி அவனை சந்தித்தது. நீர் அவனோடு கூட பேசினீர். அவன் செய்த குற்றங்கள் எல்லாம் மன்னித்து அவனை ஒரு புதிய மனிதனாய் சிருஷ்டித்து ஒரு பவுலாய் நீர் மாற்றினீர் அப்பா. உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக, அநேகருக்கு உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாக ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டார் அப்பா. அதே போல எத்தனையோ பேர் குற்ற செயல்களை இருந்து கொண்டு ஆண்டவர் இருக்கிற அநேக ஆண்டவரே வாலிபர்களை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வாலிபர்களை காத்து நீங்க ரட்சிங்கப்பா. எங்க தேசத்தில் அநேக கொடூரமான காரியங்கள் நடக்குது, அது நடக்கக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொள்ளை வெறியின் ஆவியில் இருந்து கர்த்தர் ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் நீர் விடுதலை ஆக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறுவர்களை கர்த்தர் நீர் விடுதலை ஆக்கணும் ஆண்டவரே. கஞ்சா பழக்கத்தினால, அந்த போதை பழக்கத்தினால ஆண்டவரே கொடூரமான காரியங்களை செய்யறாங்கப்பா. தன்னறிவு இல்லாமல் இந்த காரியங்களை செய்யறாங்க. கர்த்தர் அது எல்லாம் வற்றிலிருந்து அவங்களை விடுதலை ஆக்கணும். அவங்க சிந்தையில், ஆவியில், ஆத்மாவில் ஆண்டவர் ஒரு விடுதலை உண்டாக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதர ஒரு மனிதனை நீர் உருவாக்கும் போது அப்பா சோதரம் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே ஜீவ சுவாசத்தை ஊதினீர், அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். அதே போல அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஆண்டவரே அவங்களுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆவியில ஒரு விடுதலை ஆண்டவர் உண்டாகணும். பிசாசின் பிடியில் இருக்கிற ஆவியில ஒரு விடுதலை உண்டாகணும். அந்த கொலைவெறியின் ஆவியில இருந்து, அப்படிப்பட்ட ஆண்டவர் எண்ணத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை ஆக்கணும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் சிறைச்சாலையில ஆண்டவர் இருப்பாங்கப்பா, கைதிகளாக இருப்பாங்க ஆண்டவரே. அவங்களெல்லாம் தேவன் ரட்சிங்கப்பா. ஒரு புதிய மனுஷனாய் கத்த நீர் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் தேசத்தை முழுவதையும் ஆண்டவரே சிறைச்சாலையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் கத்த நீர் ரட்சிப்பீராக. ஒவ்வொரு பேர் தங்கள் செய்த பாவத்தை நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக ஏசப்பா இந்த உலகத்துக்கு நீங்க வந்தீங்க ஆண்டவரே. அவங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீங்க ஆண்டவரே. அந்த பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் அவங்க செய்த குற்றங்களை, பாவங்களை கத்த நீர் மன்னிப்பீராக. ஒரு புதிய மனுஷனாய் அவங்க வாழணும் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே சவுல் பவுலாய் மாற்றப்பட்டது போல ஆண்டவரே சோதரம் அதே போல ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. நீர் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. கூலிப்படையில் இருக்கிற எல்லாரையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாலிபர்களை கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக. தேவன் நீங்க ரட்சிப்பீராக, தேவன் நீர் ரட்சிப்பீராக ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடாதவாறு ஆண்டவரே அப்பா சோதரம் ஆண்டவரே. அவங்களுடைய ஆண்டவரே அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிந்தையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. தீய எண்ணத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்களுக்கு அவங்க துணை போகக்கூடாது. கர்த்தர் விடுதலையாக்குங்கப்பா. எங்க தேசம் சமாதானமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே, எங்க தேசத்துல ஆண்டவரே சோதரமப்பா ஒரு அன்பை கர்த்தனை கட்டளிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதனும் நீங்க நேசிக்கணும்னு சொன்னீங்களப்பா ஆண்டவரே. ஒருவரில் ஒரு உன்னில் அன்பு கூறுறது போல மற்றவருக்கு அன்பு கூறுங்க நம்முடைய வேத வசனம் சொல்லுது ஆண்டவரே. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு பேருக்குள்ள கர்த்தர்
கொடுப்பீராக. வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீ கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் 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 எங்க தேசம், எங்க மாநிலம், எங்க பட்டணம் ஆண்டவரே சமாதானமாய் காணப்பட, ஒரு அமைதியா எங்க தேசம் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட குற்ற செயல்கள் நடக்கக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து தேவனை காத்துக்கொள்வீராக, நீர் காத்துக்கொள்வீராக, நீர் காத்துக்கொள்வீராக. எல்லா வாலிபர்களையும் கர்த்தர் நீர் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து நாம ஜெபம் பண்ணுவோம். எத்தனையோ பேர் கஞ்சா வளத்துக்கு அடிமைப்பட்டு, போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள விடுதலை ஆக்க முடியாது. இதனால அவங்க சரீரம் பாதிக்கப்படுகிறது, சரீரத்துல அவங்க நோய் இதனால வருகிறது. கர்த்தர் இதிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். மதுபான பழக்கத்தில் இருந்து, போதை பொருட்களில் இருந்து, கஞ்சா பழக்கத்தில் இருந்து ஹல்லேலூயா கர்த்தர் அவங்களை விடுதலை ஆக்கும்படியாக, அழிவுக்கு நேராய் போயிற அந்த ஆத்மாவை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்க ஏரியாவில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே அநேகரை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க ரட்சிங்கப்பா, அந்த போதை பழக்கத்தை ரட்சிங்கப்பா. எங்க மாநிலத்துடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த போதை பழக்கத்திலிருந்து கர்த்தர் அநேகரை ரட்சிங்கப்பா. ஆண்டவரே எங்க தேசத்துடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அநேக வாலிபர் இந்த போதை பழக்கத்தை ரட்சிங்கப்பா. ஆண்டவரே சோதரம் சோதரா 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 சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே அதை விற்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. சோதரம் அப்பா நீர் மனம் இறங்குவீராக, எங்க தேசத்துக்கு அந்த நீர் மனம் இறங்குவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதர ஒவ்வொரு வாலிபனும் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. எல்லா சரீரங்களை அழிக்கிறது போதை பொருட்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் நீங்க விடுதலையாக்குவீராக. இயேசுவின் ரத்தம் உங்களை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் அந்த போதை பொருட்கள், மதுபான ஆலைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக, எல்லாம் அழிக்கப்படுவதாக, எல்லாம் அழிக்கப்படுவதாக. குடிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ரட்சிப்பீராக. போதை பொருட்களை பயன்படுத்தல கர்த்தர் நீங்க ரட்சிப்பீராக. ஆத்துமால ஒரு விடுதலை உண்டாகட்டும், சிந்தையில ஒரு விடுதலை உண்டாகட்டும், சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா, நீங்க அற்புதங்களை செய்யுங்க. அநேகரை கர்த்தர் நீர் விடுதலை ஆகுங்க. எங்க பட்டணத்துல, எங்க மாநிலத்துல, எங்க தேசத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாம் எங்க தேசத்தை விட்டு அகற்றப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக வாலிபர்களையும் கர்த்தர் நீங்க ரட்சிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டப்ப நாம் எல்லாரும் நன்றியோடு சோதனை செலுத்துவோம்பா. அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். தொடர்ந்து ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கிராம ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். கிராம ஊழியத்துக்கு வருகிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றும்படியாக, கர்த்தர் நம்மளுக்கு அனுகூலமான காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு செய்யணும். எல்லாரும் ஜெபமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஊழியத்துக்கு என்று நல்ல ஒரு வாகனத்தை வாங்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்யும்படியாக, தேவன் அதனுடைய தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளுக்கு அந்த கிராம ஊழியம் தடைந்து வராதவாறு கர்த்தர் எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து நம்மளை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஸ்தோத்திரம். கிராமங்களுக்கு கடந்து சென்று கர்த்தருடைய ஊழியத்தை, அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற கர்த்தர்களுக்கு உதவி செய்ய முடியாது. இதற்காக நம்ம ஜெபமா ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை இதில் கிடைக்கும்படியாக, தேவனுடைய தயவு கிடைக்கும்படியாக ஹல்லேலூயா ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிராம ஊழியங்களுக்காக ஆண்டவரே எந்த தடைகளும் வராதவாறு ஆண்டவரே கர்த்தர் நீர் மாற்றி கொடுவீராக. ஆண்டவரே இன்று நாங்கள் கடந்து போகிற அந்த கிராமத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே அந்த கிராமத்தில் கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே தேவதூதரை அனுப்புங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய போக்கை வரத்தை கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. வாகனத்தை கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு நபர்களும் ரட்சிக்கப்படணும், ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் ரட்சிப்பை கட்டளிடுங்கப்பா ஆண்டவரே. சோதரம் சோதரம் உங்களுடைய அன்பை காணும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடினமான இருதயம் மாறுவதாக ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே. ஒரு ஆத்தும அறுவடை, ஒரு ஆத்தும ரட்சிப்பு அந்த கிராமத்தில் கர்த்தர் உண்டு பண்ண முடியாது. கர்த்தர் நீர் கிருபை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனீர் உதவி செய்வீராக, தேவனீர் உதவி செய்வீராக, தேவனீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா சோதரம் சோதரம் சோதரம். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தரை உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே. நாங்கள் சுற்றி வருகிற அந்த கிராமத்தில் ஆண்டவரே அநேக ஆத்துமாக ரட்சிப்பட கர்த்தரை உதவி செய்யுங்கப்பா. நீங்க கிரியை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. விலை செய்கிறவர் நீர், ரட்சிக்கிறவர் நீர், விடுதலையாக்குகிறவர் நீர், அற்புதம் செய்கிறவர் நீர், சுகத்தை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா எங்கள் மூலமாய் தேவனீர் வெளிப்படுவீராக, நீர் வெளிப்படுவீராக, நீர் வெளிப்படுவீராக. ஒரு திறந்த வாசலை உண்டு பண்ணுங்க. ஜெபிக்கத்தக்கதான வீடுகளை கதை திறந்து தருவீராக ஆண்டவரே. சோதரம் சோதரம் சோதரம். ஹல்லேலூயா. அநேகருக்கு உம்முடைய ஆண்டவரே சோதரம் சுவிசேஷத்தை சொல்வதற்கு கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த
ஆவியானவர் தேவன் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட நீர் வருவீராக. ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த எதிர்ப்புகள் தடைகள் வராதவாறு கர்த்தர் நீர் விலைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஊழியங்களை செய்வது கர்த்தர் கிருபை கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பொருளாதார தடைகள் வராதவாறு தேவன் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து ஆசீர்வதித்து நீர் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஊழியத்துக்கு என்று ஒரு ஆண்டவரே ஒரு வாகனத்தை வாங்குவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே நீர் அதை வாய்க்க செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லாவற்றையும் தேவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாம் ஸ்தோத்திரங்கள் செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக சிறுபிச்ச பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபமா அவங்களுடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ரட்சிக்கும்படியாக ரட்சிக்கப்பட அநேகர் இருக்கிறாங்க. இந்த வாலிபர் கூட்டத்துக்கு வராமல் அநேகர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக எல்லா ஜெபமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அநேக வாலிப பிள்ளைகள் உம்மை அதிகமாய் தேடும்படியாக உம்மை வாஞ்சித்து நாடும்படியாக கர்த்தர் கிருபையை கொடுப்பீராக. ஆவிக்குரிய வாளிகள் அதிகம் வளர்ந்த பிறகு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும் கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு வைராக்கியம் நிற்க பிள்ளைகளாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு என்று வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. திருச்செய் பிள்ளைகள் வாலிப பசங்களும் பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீருடைய மாற்றுவீராக. ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இன்னும் அநேகர் இருக்கிறாங்கப்பா. அவங்களாம் ரட்சிக்கப்படணும் கர்த்தர் உதவி செய்யுங்க. உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வாலிப கூட அநேக பிள்ளைகள் கடந்து வர கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடையெல்லாம் கர்த்தர் நீர் மாற்றிப்பட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் கொண்டு வரணும். அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தையும் வாஞ்சையும் கர்த்தர் நீர் கொடுத்து ஆண்டவரை நீர் அழைத்து கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் ரட்சியும் ஆண்டவரே. வருகிற நாட்களில் கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடியா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை ஏசப்பா நீங்க கேட்டுக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கரம் சரி. ஏசாயா கர்த்தருடைய வார்த்தை கடந்து பெறும். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 66 கடைசி அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் அப்படி சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்று சொன்னோமானால் இது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. அதாவது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை என்ன செய்வேன் தேற்றுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ யாருக்காவது ஏதாவது ப்ராமிஸ் பண்ணணும்னா நம்ம சொல்லுவேனே அவங்கள போல் நான் என்ன செய்வேன் அவங்கள பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நீ எது குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் எல்லா காரியத்தையும் என்ன செய்கிறேன் பார்த்துக்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு தாயை போல நான் உன்னை என்ன செய்வேன் தேற்றுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம வசனங்களை வைத்து நம்ம தியானித்து நம்ம முடிப்போம். முதலாவதாக சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 27:10. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை என்ன செய்வாரா சேர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி இங்கே தாவீதின் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அதாவது தாவீது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஏன்னா நம்ம போன வாரம் நம்ம தியானித்தோம். தாவீது என்னென்னா உன் பெற்றோரில் கொஞ்சம் ஒரு மதிப்பு கொஞ்சம் குறைப்பாக தான் என்ன செஞ்சான் நடத்தப்பட்டான் இல்லையா. எல்லா பிள்ளைகளை காட்டிலும் அவன் ஒரு வித்தியாசமாக தான் என்ன செஞ்சான் நடத்தப்பட்டான். அதனால தான் இந்த 27ஆம் சங்கீதத்தில் சொல்கிறேன், எதனாலும் நான் எங்கே யார்கிட்ட கேட்பேன், என் கர்த்தர்கிட்ட தான் நான் கேட்பேன். ஏன்னா அது 4ஆம் வசனத்தில் பார்க்கணும், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இவன் தாய் தகப்பன் இடத்துல எதுவும் கேட்கல,
யார் இடத்துல கேட்டால் தன்னை வழி நடத்துகிற, தன்னை ஆசீர்வதிக்கிற அப்படிப்பட்ட ஒரு தெய்வனாகிய ஆண்டவராகிய தேவனிடத்துல இந்த தாவீது என்ன செய்கிறான்? எதனாலும் என்ன செய்கிறான்? கர்த்தரிடத்துல என்ன செய்கிறான்? ஏன்னா அவனுக்கு தாயும் தகப்பனுமா என்ன செஞ்சார்? வனாந்திரத்தில் யார் இருக்க போகிற? ஒரு குடும்பமும் இருக்க போகிறது கிடையாது. அப்போ அவன் எதை கேட்டாலும் யார் கிட்ட கேட்குறான்? கர்த்தரிடத்துல. அதனால தான் அவன் போட்டிருக்கான், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் யார் என்னை சேர்த்துக்கொள்வார்? கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். இப்போ நம்ம நினைக்கிறோம், இப்போ இப்போ இவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டேங்காங்க, இவங்க நம்மக்கிட்ட சரியாக பேச மாட்டேங்காங்க, முகம் கொடுத்து பேச மாட்டேங்காங்க, நம்மளை ஒரு மதிப்பாக நம்ம மதிக்க மாட்டேங்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம கூட யார் இருக்கிறா? கர்த்தர். நம்ம அவங்க முன்பாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதித்து நடத்துவார். அதான் என் தகப்பனும் என் தாயுமே, அதாவது ஒரு ஒரு இதாக சொல்கிறான், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். ஆமாம், எனக்கு கர்த்தர் இருக்கிறார். எனக்கு எது வேணாலும் நான் கர்த்தரிடத்துல நான் என்ன செய்வேன்? கேட்பேன். இந்த சங்கீதம் முழுவதும் நல்ல ஒரு அருமையான ஒரு 27வது ஒரு சங்கீதம், ஒரு பாடல் கூட நம்ம பாடுவோம் இல்லையா? என்ன பாடும்? கர்த்தர் என் வெளிச்சம். ஒரு பாட்டு உண்டு, காலையும் மாலையும் எதிலையும் கர்த்தரை நான் கருத்தோடு என்ன செய்வேன்? பாரு, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன். எல்லாம் இந்த அந்த பாடல் 27 சங்கீத பாடல் தான். அப்போ தகப்பனும் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். அப்போ கர்த்தரை அவன் நம்பினா, யார் என்னை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, யார் என்னை பராமரிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அவர் எனக்கு தாயும் தகப்பனாக இருந்து என்னை நடத்துவார். அதே போல் அவனை என்ன செஞ்சார்? அவனை நடத்தினார். ஒவ்வொரு காலத்திலும் என்ன செஞ்சார்? நடத்தினார். வனாந்திரத்துக்கு ஓடும்போது அவன் கூட யார் வரல? தகப்பனு தாய் வரல. ஒரு அதிகாரத்தில் போடப்பட்டிருக்குது, அவங்க என்ன செஞ்சாங்களாம்? அவனுடைய உறவினர்கள் தேடி வந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தாயும் தகப்பனையும் தன் குடும்பத்தை எங்கே கொண்டு போய் வைத்தாவன்? ஒரு அமெரிக்க ராஜா இடத்துல கொண்டு போய் ஒப்பு கொடுத்துட்டு, நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான்? இவன் தனியாக தான் என்ன செஞ்சான்? காட்டுக்குள்ளே சவுலுக்கு மறைவாக என்ன செஞ்சான்? ஓடி போவான். நம்ம நிமித்தமாக அவங்கள என்ன பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஒரு ராஜாவின் இடத்துல, நீங்கள் வாசிப்பீங்க சாமுவேலில், அவன் ஒரு ராஜாவின் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு தாயும் தகப்பனை ஒப்பு கொடுத்துட்டு போனான். அவன் அந்த நிலைமை கூட தகப்பன் தாய் அவன் கூட என்ன செய்யலை? வரல. அப்போ கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்? சேர்த்து கொள்கிறவர். யார் கைவிட்டாலும் அது ஒரு பற்றியும் நம்ம கவலைப்படவே கூடாது. இவங்க நம்ம கிட்ட பேச மாட்டேங்காங்க, நம்ம முகம் கொடுக்க மாட்டேங்காங்க, கவலையே படக்கூடாது. கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? தாயின் தகப்பனாக இருந்து நடத்த. அதான் அவன் கர்த்தரே சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றது போல. ஒரு தாய் உன்னை எப்படி வழி நடத்துவாளோ, ஒரு தாய் உன்னை எப்படி போஷித்து நடத்துவாளோ, ஒரு தாய் உன்னிடத்துல எப்படி அன்பு கூறுவாளோ, அதே போல நான் என்ன செய்றேன்? நான் இருக்கிறேன் அப்படிங்கிற கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்றார்? அவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஆண்டவரே, நீர் எனக்கு இருக்கிறீர். தாவீதை போல எதனாலும் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டான். அதே போல நம்மளுக்கு எது வேணுமோ தகப்பனு தாயினிடத்துல கேட்கறதுக்கு முன்பாக நம்மளுக்கு பரமபிதாவாகிய தேவன் இடத்துல, ஆண்டவரே நீர் எனக்கு தகப்பனாய் தாயா இருக்கிறீர், இதை எனக்கு வாய்க்க பண்ணணும் அப்படி சொல்லி அந்த ஒன்றை நம்ம கேட்கணும், அதையே நம்ம நாடணும். அப்போ நம்ம இருக்கும்போது கர்த்தர் அதை என்ன செய்வார்? அதை நம்மளுக்கு வாய்க்க பண்ணுவார். அப்போ தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு தகப்பனும் தாயா இருந்தார். அது தாவீதே என்ன செய்யறான்? அதை சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் ஒரு வசனம் இருக்கு, அருமையான ஒரு வசனம். 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 49 14 15 16. மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. பார்த்தீங்களா? ஒரு நல்ல அருமையான வசனம். என்னன்னா, சியோனோ யூதா. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு கேள்வி பதில போட்டோன்னே, இஸ்ரவேலின் சகோதரி யாரு? யூதா அப்படின்னு பார்த்தோன்னே, அப்போ ஒரு கேட்குறாவா, சியோன் கேட்குது, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. நீ சொல்ற எப்படி? கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, என்னை மறந்துட்டாரு அப்படின்னு நீ சொல்ற. ஆனால் நான் அது உன்னை மறக்கலை. அதான் சொல்ற, ஸ்திரீயானவள் எப்படி ஒரு பெண், ஒரு தாய் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இல்லையா தன் பாலகனை மறப்பாலோ? மறக்க மாட்டா. எந்த தாயும் தன் பெத்த பிள்ளைகள் என்ன சொன்னா, தகப்பன் கூட தகப்பனை விட அதிகமான அன்பு பிள்ளைகள் மேலே வைக்கிறது யாருன்னா தாய் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்திலே அதான் நடைமுறை. ஒரு தகப்பன் கூட பிள்ளைகள் மேலே அவ்வளோ அன்பு வைக்க மாட்டான். ஆனால் தாயுடைய அன்பு தகப்பனை விட மேலானது. அதான் இப்போ வேதாமத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு தாயை போல நான் உன்னை தேற்றுவேன். ஆண்டவர் அப்பவுமே சொல்ல, ஒரு தாயை போல தாயை போல தாயை போல. தாயினுடைய அன்பு அவ்வளவு மேலானது. தகப்பனை நேசிக்கிறாரு, ஆனால் அதை விட அதிகமாக அன்பு நம்ம கூட இருந்து நம்மளை பராமரிக்கிறது யாருன்னா ஒரு தாய் தான்.
இல்லை அப்போ உடம்பு சரியில்லைனா உடனே தாய் தான் நம்மளுக்கு என்ன செய்வாங்க, நமக்கு என்ன பண்ணி கொடுக்குறோமோ அதெல்லாம் செய்வாங்க. ஒரு தகப்பனால செய்ய முடியாது. தகப்பன் என்ன செய்வார், ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவார், பணத்தை செலவு பண்ணுவார், நம்மளை விசாரிப்பார், நல்லா இருக்கான்னு கேட்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா தகப்பன் இந்த நாட்களில் ஆமாம் வேலைக்கு போயிடுவாங்க, அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு தாய் கூட இருந்து என்ன செய்வாங்க, வேலைக்கு போகிற தாய் இருந்தால் கூட லீவு போட்டு பிள்ளைகளை பராமரிக்கிற ஒரு அன்புடைய ஒரு தாய். அதை தான் அங்கே சொல்லி, ஒரு தாய் ஒரு கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. நீ சொல்றிய ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்றிய, ஒரு தாய் உன்னை மறப்பாளா, தன் குழந்தைய மறப்பாளா? அவள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், அவளே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆனால் இந்த நாட்களில் நடக்குது, தாய் என்ன செய்கிறாங்க, சிறு குழந்தைய ஆமாம் கணவன் மனைவிக்குள்ள சண்டையில் பச்சை குழந்தை என்ன செய்கிறாங்க, செவுத்தில் அடித்து கொலை பண்ணுற மாதிரி டிவியில் பார்க்குறோம். சில தவறான உறவுக்கு தடையாக இருக்குன்னு சொல்லி கொல்றதை நம்ம பார்க்குறோம். சில கடல் பிரச்சனைனால நம்ம எல்லாம் செத்து போயிடணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, தாய் மட்டும் தான் முதல்ல இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா குடும்பத்தோடு கூட குழந்தைய நம்ம கிணத்துக்குள்ளே போட்டு அவங்களும் விழுந்து பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அப்படி கொஞ்சம் அன்புகள் கொஞ்சம் என்ன செய்யுது, ஆமாம் மாறுது. ஆனால் அவளே மறந்தாலும், ஒரு தாயே உன்னை மறந்தால் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், நான் மறக்க மாட்டேன், உன்னை மறப்பதில்லை. அப்போ நான் மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை என்ன செஞ்சுக்கிறேன். ஆமாம் எப்பொழுதும் அவன் உன்னை பார்த்துட்டே இருக்காரு. உன் தாய் உன் தகப்பனை உன்னை கவனிக்கிறாங்க இல்லையோ, உன்னை நான் எப்பொழுதும் பார்த்துக்கொண்டேன். அப்போ கர்த்தர் நம்மளுக்கு தாய் தகப்பனை இருக்கிறதுனால அவர் ஒருபோது நம்மளை என்ன செய்ய மாட்டார், நம்மளை மறக்க மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். அதான் ஆண்டவர் வாக்கு சொல்லுகிறார். நீ அப்படி சொல்லுகிற, இது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. நீ சொல்ற சீயோனே கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டார், நீ சொல்ற அப்படி இல்லை. ஒரு ஒரு ஸ்ரீயானவள் தன் பாலகனை மறப்பாளா, மறக்க மாட்டா. மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், என் உள்ளங்கையில் நான் உன்னை வைத்திருக்கிறேன். அப்போ கர்த்தர் நம்மளுக்கு எப்படி ஒரு தாயாக இருந்து நம்மளை கவனித்து ஒவ்வொரு நாளும் அவர் உள்ளங்கையில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறாராம். அப்போ நம்ம உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாருன்னா அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை என்ன செய்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமாக இருப்போமானால் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்ய, ஒரு தாயாக இருந்து நம்மளை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், அவர் கைவிட மாட்டார். நம்மளுக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆனால் அவருக்கு பிரியமாக நடக்காமல் போனால் தான் ஆண்டவர் சில நேரத்தில் என்ன செய்வார், சிச்சிப்பார். நம்ம அவரோடு கூட இருந்துட்டு விலகி போனோம்னா சிச்சிப்பார், அந்த பிள்ளை விட மாட்டார். அவர் மீண்டும் என்ன செய்வார், தன்னுடைய அன்புக்குள்ளே அவர் கொண்டு வருவார். அப்போ நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை மறக்க மாட்டார் என்பதை நம்ம என்ன செய்யணும், நம்ம நம்பணும். ஒரு தாவீதுக்கு ஆண்டவர் தாய் தகப்பனாக இருந்து அவன் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கேட்டான். ரெண்டாவது, ஆண்டவர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார், ஒருபோது நம்மளை என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். மூன்றாவது ஒரு காரியத்தை, ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். மூன்றாவது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆவது வசனம் வாசிப்போம். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கு வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். பார்த்தீங்களா, இங்கே ஒரு உண்மையில நடந்த ஒரு சம்பவம். சாலமோன் ராஜாவாக இருக்கும் பொழுது ஒரு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருந்தார் அவனுக்கு. அப்போது ஒரு 2 பெண்கள் வராங்க. 2 பெண்கள் ஒரே வீட்டில் தங்கியிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை பிறந்து 3 நாள் கழித்து மற்ற பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. 2 பேருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. 3 நாள் தான் டிஃப்ரெண்ட். அந்த குழந்தை பிறக்குது. நைட்டு தூங்கும்போது ஒரு தாய் என்ன செய்றா, தன்னுடைய பிள்ளை மேலே உருண்டு படுத்ததுனால அது என்ன செஞ்சது, மரித்து போனது. அப்போ அவன் மரித்து போன பிள்ளை என்ன செய்றா, இந்த பிள்ளை மரித்து போச்சு சொல்லி இந்த பிள்ளையை தூக்கி அவள் இடத்துல போட்டு அவளுடைய குழந்தை, உயிரோடு இருக்க குழந்தை தன் இடத்துல போட்டுக்கொண்டா. அப்போ இவ காலையில், அந்த நாளுக்கு நம்மளுக்கு போய் கரண்ட் இருக்குது இல்லையா, கரண்ட் இருக்குது, வெளிச்சம் இருக்குது பார்ப்போம். அதான் ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. நான் அதிகாலையில் எஞ்சி பார்க்கும்போது எனக்கு என்ன செஞ்சது தெரிந்தது, ராஜாவே அப்படின்னு சொல்லி ராஜாவின் இடத்துல சொல்லுகிறா. அந்த 21ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 21 வசனத்தில், என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருக்கும் போது அது செத்து கிடந்தது, பொழுது விழிந்த பின்னு தான் நான் அதை உற்று பார்த்தேன். அந்த நாள் கரண்டெல்லாம் கிடையாது இல்லையா, கரண்டெல்லாம் கிடையாது. அப்போ பொழுது விடிந்த பிறகு தான் பார்க்குறேன் இந்த குழந்தை செத்து இருக்கு. இது என்னுடைய பிள்ளை இல்லை, உயிரோடு இருக்கிறதா என்னுடைய பிள்ளை. ஏன்னா பிறந்த குழந்தைக்கு நம்மளுக்கு என்ன செய்யாது,
ஆமாம், எல்லாம் ஒன் போல கிடக்கும். இந்த ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னா டேக் மாட்டி விட்டுருவாங்க. இது இந்த இந்த தாய், இந்த குழந்தைக்கு தாய் இது, இந்த குழந்தைக்கு தாய் இது, இந்த தாயோட பிள்ளை அப்படின்னு டேக் மாட்டி போட்டோம். ஏன்னா சின்ன கண்ணாடி பெட்டிகள் வச்சிருப்பாங்க, அங்கே தூக்கிட்டு வருவாங்க. நம்மளுக்கு தெரியாது எது நம்ம குழந்தை, எல்லாம் ஒன்போல இருக்கும். கொஞ்சம் ஒரு 4-5 மாதம் போன பிறகு தான் மூஞ்சியுடைய அதனுடைய வம்சத்தின் படிவர் வரும். அப்போ ரொம்ப குழப்பமாக இருக்குது. 3 நாளில் இந்த பிரச்சனை. அப்போ குழப்பமாக இருக்குது, இந்த குழந்தை ஒன்போல இருக்குது. சாலமோன் பாவம் என்ன செய்வார் இல்லையா, அவர் பார்த்தாரு, இப்படி ஒரே சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. இது என்னுடைய பிள்ளை, செத்தது உன் பிள்ளை, இது என்னுடைய பிள்ளை, செத்தது பிள்ளை, மாறி மாறி சொல்லிகிட்டே இருக்கும்போது சாலமோன் பார்த்தான், ஒரு பட்டையை தட்டுவாங்க, உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2 பிளந்து ஒன்றை அவளுக்கு ஒன்றை இவளுக்கு கொடுத்து முடிச்சிருன்னு சொல்லும்போது, தன் சொந்த பிள்ளை சாகிறத விரும்பாத அந்த தாய் என்ன செய்கிறா, அது வசனம் சொல்லப்படுது இல்லையா, அவள் குடல் துடித்ததினால. அப்போ எந்த அளவுக்கு உடைய ஒரு ஒரு தன் குழந்தை உயிரோ கொள்வதற்கு உடம்படைக்கா இல்லையா, தன் குடல் துடித்ததுனால அவன் சொல்கிறான், அந்த குழந்தை உயிரோடு இருக்கட்டும், அது அவளிடத்துல இருக்கட்டும் ராஜாவின்னு சொல்லும் போது தான் ராஜா பார்க்குறான், இதுதான் உண்மையான ஒரு தாயின் பாசம். அதுதான் இவ தான் இந்த குழந்தையை பெற்றிருக்கான்னு சொல்லி, இவ தான் அந்த குழந்தைக்கு தாயின்னு சொல்லி ராஜா என்ன செய்கிறான், அவளிடத்துல அந்த குழந்தை கொடுக்குறான். ஆனால் மற்றவளோ என்ன செய்கிறா, அதை கொன்றுங்க, எனக்கு இல்லை, அவனும் உயிரோடு இருக்கக்கூடாது, அந்த பிள்ளையும் இருக்கக்கூடாது, கொன்றுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம், ஒரு தாயினுடைய அன்பு அவ்வளோ பெரிய ஒரு அன்பு. அதுதான் இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள. ரோமர் 5:8. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பார்த்தீங்களா, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அதற்கு முன்பாக ஒரு 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நீதிமானுக்காக ஒருவன் சாகிறது அரிதுன்னா கஷ்டமான காரியம். ஆனால் நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் ஒரு கெட்டவனுக்காக, ஒரு பாவியான ஒரு மனுஷனுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செஞ்சார், ரத்தம் சிந்தினார். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றிலும் தாய்க்கு ஒப்பிட்டு தன்னை சொல்கிறார், ஒரு தாயை போல உன்னை நடத்துவேன், ஒரு தாயை போல உன்னை தேற்றுவேன், நீ என்ன ஒரு தகப்பன் தாயை நினைத்து நீ எதனாலும் கேட்டால் நான் உனக்கு என்ன செய்வேன், நான் தருவேன். அந்த அன்பு தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு இங்கே செய்து விளங்குகிறது. நம்ம பாவியாக இருக்கும்போது, நாம் ஒரு மோசமான ஒரு குணத்தில் இருக்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக ரத்தம் சிந்தி தன் ஜீவனை நமக்காக என்ன செஞ்சார், கொடுத்தார். எந்த தெய்வமும் கொடுக்கல. எந்த தெய்வமாவது ஒரு மனுஷனுக்கு ஜீவனம் கொடுத்துருக்கா, ஒரு நல்லவனுக்காவது கொடுத்துருக்கா, இல்லை. ஆனால் நாம் பாவியாக இருக்கும்போது, ஒரு கெட்ட மனிதராய் நம்ம இயேசுவுக்கு நம்ம துரோகிகளாக இருக்கும்போது, அந்த இயேசு இவன் அப்படியே இருக்கக்கூடாது, நான் இவனுக்காக ரத்தத்தை சிந்தணும், ரத்த சிந்தனை என்னுடைய ஜீவன் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த உலகத்துக்கு வந்து தன் ரத்தத்தை முழுவதும் இந்த பூமியில் சிந்தி தன் உயிரையே நமக்காக என்ன செஞ்சார், கொடுத்தார். அப்போ அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய ஒரு அன்பு இல்லையா. ஒரு தாய்க்கு, ஒரு பையனுக்கு கிட்னி பிரச்சனைனா ஒரு தாய் என்ன செய்வா, கிட்னி கொடுப்பா, தன் ஜீவனை என்ன செய்வா, நமக்கு தைரியமாக ஒரு தாய் கொடுப்பா. அதே அன்பு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல என்ன செஞ்சார், கொடுத்தார். அப்போ ஆண்டருடைய அன்பு எவ்வளோ பெருசுன்னு இல்லையா. ஆனால் சாத்தான் என்ன செய்வான், நம்மளை கொல்லவும் நம்மளை அழிக்கவும் என்ன செய்வான், வருவான். அந்த தாய் இருந்தால் பார்த்தீங்களா, அந்த தாய் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்ல இல்லையா, அவளை அந்த எனக்கு வேண்டாம், உனக்கும் வேண்டாம், அவளை பிளந்து போடு, கொன்று போடு அப்படின்னு அவள் சொல்லுவா. மற்றவள் சொல்லுவா, பெற்றவள் பெற்றவள் இப்படி சொல்ல மாட்டா. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினால நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், அவர் மீட்டு இருக்கிறார். தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி, ஆமாம், விலைக்கிரகமாய் நம்மளை மீட்டு இருக்கிறார் இல்லையா. அவர் சும்மா நம்மளை ஒன்று மீட்டு கொடுக்கல, நம்மளை படைத்து நம்மளுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி நம்மளை ஒரு உயிருள்ள ஒரு மனுஷனாக வைத்து நம்மளை என்ன செய்கிறார், அவர் காப்பாற்றுகிறார். 3வது, ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார், உயிரோடு கூட நம்மளை காப்பாற்றுகிறார். எப்படி அந்த பெண் தன் குழந்தை அவகிட்டையாவது உயிரோடு இருக்கட்டும்னு சொல்லி அவள் ஒப்பு கொடுத்தாலோ, அவகிட்டே இருக்கட்டும், அந்த குழந்தை உயிரோடு இருக்கட்டும், அந்த குழந்தை கொல்ல வேண்டாம் இல்லையா, அந்த குழந்தை உயிரோடு கூட காப்பாற்றப்படணும் அந்த தாய் நினைத்தாள். அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்திலே மரித்து மாண்டு விடக்கூடாது, அதற்கு முன்பாக நம்ம நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில் உயிரோடு கூட காப்பாற்றி நம்ம மரித்த பிறகு கூட பரலோகத்திற்கு நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக நம்ம கடந்து வருவதற்கு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ரத்தத்தை என்ன செஞ்சுக்கிறார், சிந்தின் அவருடைய ஜீவனை நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ சாத்தான் நம்மளை என்ன செய்வான், அழிக்க வருவான்.
அவனுடைய வேலையை அதை நம்ம இவனை எப்படியாவது பாவத்தில் தள்ளி விழத்தள்ளி அவனை அழிக்க தான் நினைப்பான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம உயிரோடு கூட காப்பாற்றுன்னு நினைச்சிறார். நமக்காக ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்திருக்கிறார். அப்போ நம்முடைய இயேசுவின் அன்பு அது ஒப்பற்ற ஒரு அன்பு நம்ம இல்லையா? ஒரு அன்பின் நிமித்தமாய் நம்மளை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார் இல்லையா? அப்போ அந்த அளவுடைய அன்பு இதில் விளங்க பண்ணுகிறது தான் இப்போ பார்க்கிறோம் இல்லையா? தேவன் நம்ம மேலே வைத்த தமது அன்பை ஆமாம் விளங்க பண்ணினா. எந்த தெய்வம் நம்மளுக்கு உயிர் கொடுத்தது இல்லையா? யாரும் உயிர் கொடுக்கல, ஒரு கெட்டவனுக்காக உயிர் கொடுக்கல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான், அந்த தெய்வம் தான் நம்மளுக்கு ஜீவனையும் என்ன செஞ்சால் அவருடைய சொந்த இரத்தத்தையும் ஜீவனையும் நம்மளுக்கு என்ன செஞ்சால் அந்த உலகத்தில் அவர் கொடுத்தார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செய்ய மாட்டார்? அவர் கைவிட மாட்டார். அதான் ஆண்டவர் அது அந்த எரேமியா ஒரு வசனம் வாசித்து முடிப்போம். எரேமியா 1ஆம் அதிகாரம், எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மளை எப்படி தேர்ந்தெடுக்காராம்? எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்போ நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிஞ்சிட்டேன் இல்லையா? பாட்டெலாம் பாடுறல, என் தாய் உருவாகும் முன்னே என் எலும்புகள் உருவாக்கும் முன்னே தரிசனம் தந்தீர். அப்போ ஆண்டவர் தாய் நம்ம உருவான பிறகு தான் தாய்க்கு தெரியுது நம்ம குழந்தை தரித்திருக்கிறோன்னு. ஆனால் அதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிட்டார்? முன்குறித்திட்டார். இந்த தாயின் வயிற்றில் நீ உருவாகுவாய், நீ வருவ. அதற்கு முன்பாக பரம தகப்ப நான் உனக்கு என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் ஒரு தாயாக நமக்கு இருக்கிறதுனால நம்ம நினைக்கிறோம் இப்படி நம்ம இருக்க போகிறோம், எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம பிறப்புக்கு முன்பாகவே நம்மளை முன்குறித்து வைத்து இவன் எப்படி இருக்கணும், இவனுக்குடைய வாழ்க்கைக்கு தேவையான என்ன எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆமாம் வைத்திருக்கிறார். நம்ம எதை குறித்து கவலைப்பட அவசியம். ஆண்டவரே என்னை இந்த உலகத்தை கொண்டு வந்திருக்கிறீர், என்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே என் தாய் அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே நீர் என்னை அறிந்து கொண்டுட்டீங்க. ஆனால் நான் வாழ்வதற்கு நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க? எல்லாவற்றையும் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பீங்க இல்லையா? ஒரு ஊழியக்காரர் சொன்னார் இப்படி என்னன்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி தான் ஆதாமை என்ன செஞ்சார்? ஆதாமை உருவாக்குனார். அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ உண்டாக்கிட்டு தான் அவனை என்ன செஞ்சார்? ஆகாரம் வேணும் இல்லையா, தண்ணி வேணும், எல்லாவற்றையும் உண்டாக்கி தான் ஆதாமை உண்டாக்குனார். அப்போ நம்மளை தாயின் வயிற்று உருவாக்கும் முன்பே நம்மளுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? உருவாக்கிட்டார். அதுதான் ஒரு தாய் ஒப்பான ஒரு அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அப்போ நம்ம உலகத்துக்கு உருவாகும் முன்பாகவே ஆண்டவர் நம்மளுக்கு உண்டான எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். நாம் தாவீது மாதிரி, ஆண்டவரே என் தாய் தகவல் கைவிட்டால் நீர் என்னை கைவிட மாட்டீர், எனக்கு இது தேவை உமக்கு தெரியும், ஆனால் எனக்கு இந்த காரியம் தேவை என்பது நான் பிறப்பதற்கு முன்பாக உமக்கு தெரியும், நீர் உருவாக்கி வைத்திருக்கிறீர், அதை எனக்கு தாரும். அப்போ எல்லாவற்றையும் உருவாக்கி தான் அவனுக்கு தேவையான உருவாக்கி தான் ஆதாம் உருவாக்கினார். அதே போல தான் நம்மளையும் ஆண்டவர் நிச்சயமாக உருவாக்கியிருக்கிறார். நாம் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து நம்ம வரும்போது ஆண்டவர் அதை என்ன செய்வோம்? நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றும். அதுதான் நம்ம எதை குறித்து கவலைப்படக்கூடாது. தாவீது மாதிரி தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரினை சேர்த்துக்கொள்வார். நான் கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்பேன், அதையே நான் நாடுவேன், அதை எனக்கு வாய்க்க பண்ணுவார். எல்லாரும் ஜெபமா. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு அன்பு. ஒருவனை தாய் தேற்றுவது போல கர்த்தரே சொல்லுகிறார். இது யார் சொல்லலை? கர்த்தரே சொல்லுகிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். ஆனால் நம்ம சொல்லுகிறோம் ஆண்டவர் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார் சொல்லுகிறோம். அப்படின்னு இல்லை. கர்த்தர் நம்மளை ஒருபோதும் மறக்கல. அவர் உள்ளங்கையில் நம்மளை வரைந்து நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார், அவர் எனக்கு தாய் தகப்பனாக இருக்கிறார். இரண்டாவது நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்லுகிறோம் ஆண்டவர் என்னை மறந்துட்டார், என்னை கைவிட்டார்னு சொல்கிறோம். இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை மறக்கலை, உன்னை கைவிடலை. ஒரு ஸ்திரீயானவள் தன் பாலகனுக்கு அவள் இறங்குவது போல அவள் உன்னை மறப்பாளோ? அவள் உன்னை மறக்க மாட்டா. அவளே மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏன்னா நான் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம சில நேரத்தை அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் நீர் எனக்கு இருக்கிறீர், நீர் எனக்கு இருக்கிறீர், நீர் என்னை மறப்பதில்லை, என்னை கைவிடுவதில்லை ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும், நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, எனக்கு ஒரு தாயாக இருந்து என்னை நடத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, அல்லேலூயா. கடைசியில் நம்ம பார்க்கும்போது ஒரு எப்படி தன்னுடைய பிள்ளை உயிரோடு இருக்கட்டும்னு ஒரு ஸ்திரீ நினைக்கிறாளோ, எனக்கு இல்லாட்டினாலும்
ஆனாலும் பரவாயில்ல, அவள் உயிரோடு கூட இருக்கட்டும், அவள் உயிரோடு கூட இருக்கட்டும். எப்படி ஒரு ஸ்திரீ நினைத்தாலும் அதே அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் எடுக்கிறது. நம்ம பாவத்திலே மரித்து மடிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி நான் என்னுடைய ஜீவனை நான் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அன்பு, இயேசுவின் அன்பு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம உயிரோடு காப்பாற்றி நடத்துகிறவர், நம்ம உயிரோடு காப்பாற்றி நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். சாத்தான் நினைத்தான், இவர் கொன்றலான்னு நினைச்சா, எல்லாம் செஞ்சான். ஆனால் ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டார். அவர் சொந்த ரத்தத்தில் நம்மளை மீட்டு கொண்டார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். எதற்காகனா அவர் நமக்காக, இந்த உலகத்துக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் நம்ம தம் ஜீவனையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு அன்புள்ள ஒரு தெய்வம். நம்ம பாவிகளாக இருக்கும்போது ஒரு நல்லவனுக்காக இல்லை, ஒரு கெட்டவனுக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு பெரிது. ஹல்லேலூயா. நம்ம உயிரோடு இருக்கணும், நம்ம காப்பாற்றப்படணும்னு சொல்லி ஆண்டவர் இரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு தாயும் தகப்பனா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை கைவிட மாட்டீர், என்னை மறப்பதில்லை, என்னை உள்ளங்கைகளை வரைந்திருக்கிறீங்க. நான் தாயும் கருவில் உருவாகும் முன்னே என்னை முன்குறித்திருக்கிறீங்க. அப்பா, என்னை முன்குறித்தவர், இந்த உலகத்துக்கு என்னை கொண்டு வந்தவர், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீங்க. அந்த சித்தத்தின்படி கர்த்தர் என்னை நடத்துங்க. அந்த சித்தத்தின்படி இந்த வாலிப பிரயாணத்தில் நடத்துங்க. அந்த சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கப்பா. எனக்கு உருவாக்குவதற்கு முன்பே எல்லாவற்றையும் நீ உருவாக்கி வைத்திருக்கிறேன். அது எல்லாம் நீ தருக உண்மையுள்ள தெய்வம். ஆண்டவர் உங்களுடைய சித்தத்தின்படி ஒரு தகப்பனாய் ஒரு தாயாய் இருந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. என்னை ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. இதுக்கு ஒன்றை கேட்டான், அது எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவரே. அவனை உயர்த்தி மகிழ்ந்தீங்கப்பா. அதே போல கர்த்தர் எங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு தாயை போல எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா தேற்றி நடத்துகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு தாயின் தகப்பனாய் பரமபிதாவாய் நீர் எங்களுக்கு இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் அப்படி எங்களை நடத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் அடுத்த வாரத்தில் கொண்டு வரும், நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உமக்குவே செலுத்துக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து முடிப்போம். சங்கீதம் 103 1 வசனம் முதல் 5 வசனம் வரை எல்லா விசுவாசத்தோடு சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.